தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கருவாடு. மொச்சை போட்டு செய்கிறனால அம்மா நைட்டே மொச்சை ஊற வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்பு பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி யூஸ் பண்ணுறாங்க. தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், குழம்பு பொடி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம குக்கரில் அம்மா வெள்ளை மொச்சையை வேக வைக்கிறாங்க உப்பு போட்டு. ஒரே ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அம்மா கருவாடை தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா அம்மா நல்லா தட்டிக்கிட்டாங்க. ஏன்னா தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம கருவாடு தனி மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அதை நல்லா அம்மா வணக்கி எடுக்கிறாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காரம் அந்த கருவாட்டில் இறங்கும். ஸோ டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அதை வணங்கட்டும். அம்மா சுரக்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. சுரக்காய், மொச்சை, கருவாடு போட்டு வச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ 2 தக்காளி அம்மா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கிருச்சு. சுரக்காய், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு.
இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், குழம்பு பொடி போட்டு நம்ம வணக்கி வச்சுருந்தோம். ஸோ அந்த அரைச்ச விழுதை அம்மா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மொச்சை நல்லா வெந்திருக்கு. ஒரே ஒரு விசில் விடுங்க. இப்போ நம்ம அந்த குழம்போட மொச்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்க்க போகிறோம். அம்மா எலும்புச்சம்பழம் சைஸில் ஒரு புளி எடுத்து ஊற வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வணக்கி வச்ச கருவாடை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கருவாடு நம்ம வணக்கினால ஆல்ரெடி அது வெந்திருக்கும். ஸோ நல்லா 10 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா எல்லாம் வெந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி, கருவாட்டு குழம்பு ரெடி.